ஜெய் சாயிராம். நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நிச்சயமாக சாயப்பா நிகழ்த்துவார். நாம் போகும் இடமெல்லாம் நம் அப்பா நம்மோடே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். அதிசயத்தை நம் வாழ்வில் தீர்க்கமர பார்ப்போம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறிவிட்டது. மங்களகரமான இந்த வியாழன் நன்னாளில் உனக்கான அற்புதம், உனக்கான அதிசயம் வரும் மங்கள நாள் அன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. மிகப்பெரிய ரெட்டிப்பு நன்மை உன்னை தேடி வரப்போகிறது. ஆம் குழந்தையே, ரெட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் கையில்தான் இருக்கிறது. ஆம் குழந்தையே, உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். உனக்கு எது கிடைக்கவில்லையோ கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்வு துன்பமில்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாகவே நகரும். எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணத்தில் தூய்மையாகவும், சொல்லில் இனிமையாகவும், செயலில் நேர்மையாகவும் இருந்தாலே போதும். மிக எளிமையான சந்தோஷமான வாழ்வு உனக்கு அமைந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு இழப்பையும் ஒரு லாபமாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு ஏமாற்றத்தையும், உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு காணாமல் போதலையும் ஒரு தேடலாக எடுத்துக்கொண்டு தேடிக்கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் அதை கொடுத்தே தீருவேன். உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ, எது சேர்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு. எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னையே உலகத்தில் உனக்கு நிகர் நீதான் என்ற எண்ணம் உனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே நீ வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அடையப் போகிறாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா என் குழந்தையே? உன்னை நீ ரசிப்பதுதான். உன்னையே நீ மதிப்பதுதான். உன் மீது நீ நம்பிக்கை கொள்வதுதான் நீ அடைந்த மிகப்பெரிய வெற்றி. அதை புரிந்து கொள். மூடி இருக்கும் உள்ளத்திற்கும் உள்ளங்கைக்கும் மதிப்பு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். மனதை எப்பொழுதும் பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை குறைத்துவிட்டு உன்னுடைய பேச்சிற்கு எங்கு மதிப்பிருக்கிறதோ, உன்னுடைய வார்த்தைக்கு எங்கு மதிப்பளிக்கப்படுகிறதோ அங்கு சற்று கவனமாக பேசு, நிதானமாக பேசு, புரியும்படி பேசு. அந்த இடத்தில் உன்னுடைய மதிப்பும் கூடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
கடினமான பாதையில் கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும், சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறே என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்கவே மாட்டார். மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருப்பார், பெறத்தான் செய்வார். ஞானத்தை இலக்காக கொண்டிருக்காமல் உழைப்பவர் எல்லாவற்றையும் அடைந்த பிறகு கூட எதையும் அடையாத அதிருப்தியை தான் பெற்றிருப்பார். ஞானமடைவதற்கு தடையாக இருக்கும் அகங்காரம் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய அகங்காரத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஞானத்தை மிக சுலபமாக பெற்றுவிடலாம். சரியான விளக்கங்கள் கூறுங்கள் குருவே என்று கேட்டாராம். குரு அக்கேள்விக்கு பதிலளித்த போது, உங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக வாழ்ந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் உங்களின் மொத்த வாழ்வும் யாரோ ஒரு சிலரின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தவரின் அகங்காரத்திற்காக உன்னையே அர்ப்பணிக்க வைத்து உன்னுடைய வாழ்வை கேலி கூத்தாகும் அகங்காரத்தை தான் நான் திட்டுகிறேன், அதை தான் விட்டொழிக்க சொல்கிறேன் என்று கூறினாராம். எங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்களே, அழிக்கப்பட வேண்டிய அகங்காரத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தால் இந்த ஜென்மமே பாழாய் போய்விடுமல்லவா குருவே என்று கேட்டாராம். அதற்கு அந்த குரு, அகங்காரம் அழிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்று தயாராக இருக்கும் புத்திசாலிகள் மிக மிக குறைவு. பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் விருப்பப்படி வாழ்வதாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிக பெரிய பொய். உங்களின் விருப்பம் என்பதே சமுதாயத்தாலும் சுற்றத்தாராலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிர்ணயிக்கப்பட்டவைதான். உங்களின் விருப்பப்படி முழுமையாக வாழ ஆரம்பித்துவிட்டால் ஞானியாகியே விடுவீர்களே. இது எல்லாமே தாண்டி அவர் இப்படி சொல்லிவிட்டால், இவர் இப்படி நினைத்துவிட்டால் என்னாவது என்று யார் யாருடைய அகங்காரத்திற்கெல்லாம் நம்மை வளைத்து உன்னை வளைத்து வாழ்வை அடகு வைத்து வாழ்வதால் தான் மனிதர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதைதான் விட்டுவிடு என்று நான் சொல்கிறேன் என்று குரு கூறினாராம். உன்னுடைய அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக உன்னுடைய எல்லைகளை அதிகரித்தால் கூட அழிய வேண்டியது அழிகின்றது என்று நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், எது உன்னுடைய அகங்காரம், எது மற்றவருடையது என்று பிரித்து பார்ப்பது அவ்வளவு எளிதல்ல. உன்னுடைய அகங்காரத்தை கண்டுபிடித்து அதை பூர்த்தி செய்து அதிலிருந்து வெளியே வருவென்பது எல்லோருக்கும் சாத்தியமானதும் அல்ல என்று சொல்லி முடித்தாராம் அந்த குரு. பலருடைய ஆசை இப்படித்தான் இருக்கின்றது. உலகை அனுபவிக்கவும் வேண்டும், ஆனால் அகங்காரம் அழியவும் வேண்டும் என்று நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதேபோல் தொடர்ந்து தன் எல்லையை விரித்து கொண்டே செல்ல வேண்டும், ஆனால் அகங்காரம் அழியவும் வேண்டும். சுருங்க சொல்ல வேண்டுமென்றால், எந்த பெரிய இழப்பும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்வை அனுபவித்து ஆளவும் அகங்காரம் அழியவும் வேண்டும் என்றுதான் பலரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறனர். இப்படிப்பட்டவர் கலையும் ஞானம் நோக்கி அழைத்து செல்லும் தியானம்தான் உங்களுக்கு இந்த நல்ல தியானமாகவே இருக்கும். இந்த தியானம் மிக எளியது, மிக வலியதும் கூட. நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும்.
துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதுமில்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான, அற்புதமான, எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. இரண்டும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில், உன்னுடைய உயிரே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறது? அதை நினைத்து வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, சந்தோஷப்படுவதாலோ, மகிழ்ச்சி அடைவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே மாறிவிடாது, நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் அவர்கள் ஏங்கி நிற்கப் போகும் அந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே பயப்படாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ பட்ட துன்பமெல்லாம் போதும், உன் மன வேதனையெல்லாம் போதும், உன் மன போராட்டம் எல்லாமே போதும். உன் அப்பா ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இந்த வியாழக்கிழமை அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், மன வருத்தம், வேதனை எல்லாம் பறந்து விடப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ, வேதனைப்படவோ, துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே, உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன் சர்வ நிச்சயமாய். இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும்.
ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும்பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? எனவே என் குழந்தையே, எதற்குமே வருத்தப்படாதே. இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும். உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் இதுநாள் வரை எதுவும் தவறாக முடிந்து விடவில்லை. எனவே எதற்கும் மனவேதனைப்படாதே. ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.